Good evening student, I am Prakash from Swami Vivekananda Metric Higher Secondary School, KK Nagar, Yelambillai. Now, plus one computer science subject, unit 2, algorithmic problem solving, chapter 6, specification and abstraction discuss பண்ணிட்டு இருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ லாஸ்ட் கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் ஆஃப் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ்னால் என்ன, and the author of the algorithm, who developed the algorithms, and algorithm definitions. 2 or 3 definition நம்மளுடைய algorithm definitions பார்த்தோம். and இந்த algorithm development processல எப்படி process நடக்கும், எப்படி algorithm work ஆகும், and example of adding numbers டிஸ்கஸ் பண்ணோம். நான் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா algorithmic problems அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணோம். அல்காரிதமிக் ப்ராப்ளமில் 2 ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணோம். என்ன 2 ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெல் நோன் ஃபார் ஆல், குட், கிரேஸ் அண்டு ஹுல் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா சாம்லன் ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம். லாஸ்ட் கிளாஸில் இந்த பில்டிங் பிளாக் ஆஃப் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் லாஸ்ட்டாக கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன். பில்டிங் பிளாக் ஆஃப் அல்காரிதம். ஸோ இன் திஸ் கிளாஸ் இதை பற்றி எலாபரேட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பில்டிங் பிளாக் ஆஃப் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிற டாபிக், பில்டிங் பிளாக் ஆஃப் அல்காரிதம்ஸ் அப்படிங்கிற டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வி கன்ஸ்ட்ரக்ட் அல்காரிதம்ஸ் யூஸிங் பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் such as டேட்டா, வேரியபிள். டேட்டா என்னென்னா அதில் பில்டிங் பிளாக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா 1, அனதர் ஒன் இஸ் அ டேட்டா, வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அல்காரிதம் பிளாக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான திங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அது ஒரு 2 மார்க் கொஷனில் கூட உங்களுக்கு கேட்கலாம். வாட் ஆர் த திங்ஸ் இன் த பேசிக் பில்டிங் பிளாக் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அப்போது டேட்டா, வேரியபிள், கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய அல்காரிதம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு 1 by 1 நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா algorithms take input data, process the data. Algorithms take input data, process the data, and produce the output data. Computers provides instruction to perform. பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய அல்காரிதம் என்ன பண்ணோம், டேக் இன்புட் டேட்டா அண்ட் ப்ராசஸ் டேட்டா. ஒரு அல்காரிதம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த அல்காரத்துக்கு என்ன ஆகணும், இன்புட் டேட்டா கொடுக்கணும். அந்த டேட்டா வாங்கிட்டு என்ன பண்ணோம், it produce the output. then after என்ன பண்ணோம் அப்படின்னா instruction to perform operations on data. என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட டேட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் ஆகும், ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் there are instructions for doing arithmetic operation. என்னுடைய arithmetic operation perform பண்ணுறாங்க. எப்படி perform பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. doing arithmetic operations on numbers such as add, subtract, multiply and divide. ஸோ இது மூலிமா என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராசஸை நான் லிங்க் பண்ணுறேன். ஆஃப்டர் multiply and dividing process, there are different kinds of data such as numbers and text. There are different kind of data such as number and text அப்படின்னு சொல்கிறோம். there are number of datas and kind of datas அப்படின்னு சொல்கிறோம். now அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம இங்கே டிஃபைன் பண்ணி ப்ராசஸ் பண்ணோம். ஸோ வேரியபிள் இஸ் நத்திங் பட் நேம்டு பாக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியபிள் என்ன சொல்கிறாங்கன்னா நேம்டு பாக்ஸஸ். ஏன் அப்படின்னா என்ன, அந்த வேரியபிளில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் வேல்யூஸ், ஆல் டேட்டாஸ் இட் வில் பி ஸ்டோர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் ஸ்டோரிங் டேட்டா. நவ் when we do operations on data, என்னுடைய ஆப்ரேஷனில் நான்
டேட்டா ப்ராசஸ் பண்ணுறேன், when we do operation on data, அந்த டேட்டா இருக்கக்கூடிய டேட்டாவில் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னா we need to store result in variable. We need to store result in a variable. For example, a plus b அப்படின்னா என்ன பண்ணோம், அது ரெண்டு வேரியபிள் இருக்குது, ரெண்டு வேரியபிள் இருக்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி சரி கால்குலேட் பண்ணி இன்னொரு வேரியபிள் எங்கே கொண்டு போனோம், another ஒரு வேரியபிள். ஃபார் எக்ஸாம்பிள் y ஈக்குவல் டு a ப்ளஸ் b அப்படின்னா என்னது, ஏவும் பியும் இருக்கக்கூடிய வேல்யூ ஆட் பண்ணி எங்கே ஸ்டோர் பண்ணுறோம், yல. சரி, அடுத்து c ஈக்குவல் டு a ப்ளஸ் b எக்ஸ்பிரஷன் எழுதுவோம் இல்லையா, அப்படி எழுதி நம்ம பார்க்கும்போது எனக்கு 2 வேல்யூ ஆட் பண்ணுறோம் அப்படின்னா another எனக்கு ஒரு வேரியபிள் வேணும், அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும், அதான் அங்கே வருது. we need to store the results in variables அப்படின்னு சொல்கிறாங்க. the data stored in variable is also known as the value of the variable. the data stored in a variable is also known as the value of the variable அப்படின்னு சொல்கிறாங்க. now we can store a value in a variable or change. என்னுடைய வேல்யூ என்ன பண்ணலாம், variable or change the value of variable using assignment statement அப்படிங்கலாம். ஸோ அப்போ என்னுடைய வேல்யூ நாம் எப்படி சேஞ்ச் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், நேம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் வேரியபிள் which variable using assignment statement அப்படின்னு சொல்கிறாங்க. which variable using assignment statement of processல என்னுடைய இதை ஸ்டோர் பண்ணுறாங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா computation process in the real world have state. computation process அப்படின்னா கால்குலேஷன், அதுக்கு என்ன இருக்குது அப்படின்றாங்கன்னா ரியல் வேர்ல்டு have state அப்படின்னு சொல்கிறாங்க. as a process evolves the state changes. state changes. அதனுடைய ஸ்டேட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will be change அப்படின்னு சொல்கிறாங்க. it will be change. now after that the change of the state and algorithm, the change of state algorithm, the state of process can be represented by a set of variables and algorithm. என்னுடைய variables எப்படி சொல்கிறாங்க, போலி algorithm or so by the process of எப்படிங்கிறீங்கன்னா the state of process can be represented by a set of variable. என்னுடைய ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா என்னுடைய ப்ராசஸ். ஸோ அதை ரெப்ரசன்டேஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா செட் ஆஃப் வேரியபிள். செட் ஆஃப் அப்படின்னா என்னென்னா 2 இருக்கலாம் 3 இருக்கலாம். ஈவந்தோ ஆடிங் ப்ராசஸ் அப்படின்னா 2 நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு 2 வேரியபிள், தென் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள். ஸோ அப்போ எனக்கு 3 வேரியபிள் நீடட். in an algorithm the state at any point of execution is simply the values of the variable at the point அப்படின்னு சொல்கிறாங்க. so the state at any point of execution is simply the values of the variables at that point அப்படின்னு சொல்கிறாங்க. at that point. so as the values of the variables are changed, என்னோட வேரியபிள் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்ச் ஆகுது, மாடிஃபிகேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் அனதர் ஒன் எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 6.4 ஸ்டேட். அனதர் ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன் ஜென்ரல் டிஸ்கஸ் பண்ணலாம். டிராஃபிக் சிக்னல் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது, ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம மறுபடியும் படித்து காமிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ டிராஃபிக் சிக்னல் how it is ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னலில் நம்மளுக்கு சர்டைன் டைமுக்கு மேலே என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the signal will be produced or the signal will be indicate அப்படின்னு சொல்லுவோம். the signal will be produced or the signal will be indicated அப்படின்னு சொல்கிறோம். ஸோ the signal how it is processed, how it is worked அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிக்னல் என்ன இருக்கும், ஒன்று க்ரீன் ஆம்பர் ரெட் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் இருக்கும். க்ரீன் ஆம்பர் ரெட்
So yes, traffic signal may be in one of the three states. ரொம்ப important. ஸோ அவங்க என்ன இருக்கும், ஒன்று க்ரீன், ஆம்பர், ரெட் ஆர் ரெட். ஸோ த ஸ்டேட் சேஞ்ச்டு டு அலவ் ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்மூத் ஃப்ளோ ஆஃப் டிராஃபிக் என்னுடைய சேஞ்சஸ் ப்ராசஸில் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய டேட்டாஸ் ஆர் இன்ஃபர்மேஷன்ஸை டிஸ்பிளே பண்ணும்போது எனக்கு அங்கே ஸ்மூத்தாக டிராஃபிக் சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றாங்க. The state may be represented by a single variable, which can have one of three values. ஸோ எனக்கு அதில் ஒரு வேல்யூ இல்லை அப்படின்னாலும் எனக்கு என்ன ஆகாது, ப்ராசஸ் நடக்காது. ஆமாம் தானே? ஈவன் தோ அங்கே ஒரு சிக்னல் கரெக்டாக ப்ராப்பராக ஒர்க் ஆகும்னா இந்த மாறி மாறி சேஞ்ச் ஆகி வந்தால் தான் எனக்கு ப்ராப்பர், இல்லை அப்படின்னா இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது இது ஒரு ஸ்டேட்டாக எடுத்துகிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி க்ரீன், ஆம்பர் ஆர் ரெட், ஸோ தட் இஸ் அ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா பேசிக் பில்டிங் பிளாக்குடைய கண்டென்ட் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்கோம். டேட்டா வேரியபிள். நான் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னா என்ன சார்? வாட் இஸ் அ கண்ட்ரோல்? நம்மளுடைய சிஸ்டம் how it is executed, நம்மளுடைய ஃபங்க்ஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ an algorithm is a sequence of statements. என்னுடைய அல்காரிதம் என்ன சொல்லும் அப்படின்னா is a sequence of statements. However, after executing the next statement to be executed. ஒன்ஸ் நம்மளுடைய அல்காரிதம் எக்ஸிக்யூட் ஆகுது அல்லது சீக்வன்ஸ் ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகணுமா இல்லை பிரான்ச்சிங்காக, சிம்பிள் எக்ஸாம்பிள் நம்மளுடைய லூப்பிங் ப்ராசஸ் ஃபார் while, do, while, if else, switch. நம்ம லூப்பிங் ப்ராசஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 மெத்தடில் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒன் இஸ் a entry check loop, another one is a exit check loop அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோம், ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ however, after executing a statement, the next statement to be executed need not be the next statement in algorithm அப்படின்னு சொல்கிறோம். need not be next statement in algorithm. The statement to be executed next may depend on the state of the process. நெக்ஸ்ட் எனக்கு என்ன ப்ராசஸ் நடக்குது, அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அதை பொறுத்து தான் நம்மளுக்கு மாறும். those the order in which the statement are executed may differ from one order in which they are written. ஒரு அல்காரிதம் ப்ராசஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் மாதிரி இன்னொரு ஸ்டெப் இருக்காது. அதே மாதிரி என்ன ஆகும்னா அதில் வேரியேஷன்ஸ், சேஞ்சபிலிட்டி, அதர் ப்ராசஸ் ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் மாறும். அதாங்க சொல்கிறாங்க they are written in another way of process or written the algorithm. Disorder of execution of statement is known as control flow. The control flow அப்படின்னு சொல்கிறோம். There are 3 important control flow statements to alter the control flow depending on the state. ஸோ இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. எத்தனை கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க? 3 important control flow statements. ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் டு ஆல்டர் த கண்ட்ரோல் ஃப்ளோ டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட். வாட் யூ மீன் பை டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட் அப்படின்னா என்னுடைய ப்ராசஸ் ஆர் என்னுடைய எக்ஸிக்யூஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா மாறும். the 3 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது 1 by 1 அதான் அந்த 3 ஸ்டேட் நம்ம இம்பார்ட்டன்ட் 3 கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். In sequential control flow, a sequence of statements are executed one after another in the same order as they are written. ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீக்வன்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ.
3ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, செகண்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ, ஸோ தேர்ட் ஒன்று அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த சீக்வென்ஷியல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர் இன் த சேம் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப்டர் அனதர் இன் த சேம் ஆர்டர். ஸோ என்னுடைய எக்ஸிக்யூஷன் ஆஃப் அல்காரிதம் ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஒன் ஆஃப்டர் அனதர் ஒன் பை ஒன் ப்ராசஸாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடியது தான் நம்மளுக்கு இங்கே சொல்கிறாங்க. ஆஸ் தி ஏர் ரிட்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ அப்போது இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? இன் சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ எ சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர் இன் த சேம் ஆர்டர். ஒன் ஆஃப்டர் அனதர் இன் த சேம் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன், in alternative control flow a condition of the state is tested. இந்த ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோலில் பார்த்திங்கன்னா என்னுடைய கண்டிஷன் என்ன பண்ணுது அப்படின்னா டெஸ்டட். and if the condition is true the statement is executed. இப்போ in alternative control flow ஸ்டேட்மெண்ட்டில் அங்கே ஃபஸ்ட்டு சீக்வன்ஸில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒன் பை ஒன் ஆர்டராக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஒன் ஆஃப்டர் அனதர் இந்த சேம் ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருந்தது. பட் இந்த ஆல்டர்னேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோவில் என்ன ஒரு ப்ராசஸ் அப்படின்னா கண்டிஷன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் டெஸ்டட். என்னுடைய கண்டிஷனுக்கு ஏற்ற டெஸ்டட் கண்டிஷன் என்ன பண்ணுறாங்கன்னா டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸ் இட் இஸ் அ if the condition is true என்னுடைய கண்டிஷன் ட்ரூ ஆகுதா அல்லது ஃபால்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட் if the condition is false an alternative state is executed. in case condition true அப்படின்னா another one exam ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா ஆஃப்டர் அனதர் ஒரு கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஆல்டர்னேட்டிவ் அதான் இங்கே பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் இது அல்லது அது அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ராசஸ். ஸோ கண்டிஷன் இதில் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. என்னுடைய கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுறாங்க. கண்டிஷன் டெஸ்ட் பண்ணும்போது இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ அப்படின்னா ஒன் ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். இஃப் த கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னாலும் என்னது ஆல்டர்னேட்டிவ் அனதர் ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இடரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஒன் என்னது இடரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோ. எ கண்டிஷன் ஆஃப் த ஸ்டேட் இஸ் டெஸ்டட். இதுலேயும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னுடைய கண்டிஷனை டெஸ்ட் பண்ணுறாங்க. இஃப் த கண்டிஷன் ட்ரூ ஓகே எனக்கு இங்கே கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா த ஸ்டேட்மெண்ட் இஸ் எக்ஸிக்யூட்டட். ஓகே புரியுதா? என்னுடைய இடரேட்டிவ் கண்ட்ரோல் ஃப்ளோவிலையும் என்ன பண்ணுறாங்க என்னுடைய கண்டிஷனை டெஸ்டட் பண்ணுறாங்க. if the condition is true அப்படின்னா a statement is executed. condition true அப்படின்னா a statement is executed. the two steps of testing the condition and executing a statement are repeated. என்னோட கண்டிஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷன் அண்டு எக்ஸிக்யூட்டிங் த ஸ்டேட்மெண்ட் ஆர் ரிப்பீட்டட் until the condition become false. என்னுடைய கண்டிஷன் எப்போ வரையிலும் எனக்கு ஃபால்ஸ் ஆகுதோ அது வரையிலும் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐட்டரேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ என்னுடைய அல்காரிதமை பார்த்திங்க அப்படின்னா 3 வேவாக கிளாஸிஃபை பண்ணி சொன்னாங்க. தெர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் இஸ் அ சீக்வென்ஷியல் கண்ட்ரோல் ஃப்ளோ, another one is a alternative control flow, third one is a iterative control flow அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இந்த 3 ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷினை அதை பார்த்துக்கோங்க. நான் ஆஃப்டர் தட் அனதர் ஒரு ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது வரலும் பார்த்தது புரியுதா? இல்லை இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் லாஸ்ட் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பேசிக் பில்டிங் பிளாக் ஆஃப் அல்காரிதமில் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனில் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஃபங்க்ஷன்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ algorithms can become very complex. Algorithms can be
கேன் பிகம் வெரி காம்ப்ளெக்ஸ். இந்த வேர்ட் நோட் பண்ணுங்க. அல்காரிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். அது எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். வேரியபிள் ஆஃப் அன் அல்காரிதம் அண்ட் டிபெண்டன்சி among the variable may be too many to many. என்னுடைய வேரியபிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். நான் அண்டர்லைன் பண்ணுறது அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ரவுண்ட் பண்ணுறதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க. வேரியபிள்ஸ் மே டூ மெனி, எனக்கு பேஸ்டாக அந்த கான்செப்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா அங்கே வேரியபிளோட எண்ணிக்கை அதிகமாகும், சேஞ்ச் ஆகும். தென் இட் இஸ் டிஃபிகல்ட் டு பில்ட் அல்காரிதம் கரெக்ட்லி. என்னுடைய அல்காரிதம் கரெக்டாக நான் மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் கிரிட்டிக்கலாக ப்ராசஸ், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன் such a situation we break, இங்கே வந்து அப்படியே ப்ராக்கெட் பண்ணுங்க, இது ஒரு 2 மார்க் கொஷின். இன் such a situation we break an algorithm into parts, construct each part separately and integrate the parts to the complete algorithm. என்னுடைய கம்ப்ளீட் அல்காரிதம் ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த அல்காரிதத்தில் நான் என்ன பண்ணுவேன், நிறையா பார்ட் ஆஃப் ஜாயினிங் ப்ராசஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு அடுத்தது பாருங்கள், the parts of an algorithm are known as functions. The parts of algorithm known as functions. சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இங்கே நம்ம ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது என்னங்கிறதுக்காக சொல்லியிருக்கிறதுல the parts of algorithm is known as functions அப்படின்னு சொல்லலாம். ஸோ அகைன் பாருங்கள், the parts of an algorithm are known as functions. A function is like a sub algorithm. A function is like a sub algorithm அப்படின்னு சொல்கிறாங்க. It takes an input and process an output. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அல்காரிதத்தில் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா you can give a take input values and process, then after producing a results. So output satisfying a desired output relation, satisfying the output relations அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரலும் பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த ப்ராசஸை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் 6.5 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் 6.5ல் பாருங்கள், suppose we want to calculate the surface area of cylinder of radius r and height to study it in your 10th standard. For radius and cylinder a equal to pi r square plus 2 pi r h for your 11th standardல ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கான்செப்ட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ணுறாங்க. என்ன ரீகாலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we can identify 2 functions. என்னென்ன ஐடென்டிஃபை பண்ணுறாங்க, நம்ம சிலிண்டருடைய ரேடியஸ் ஆர் ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா ப்ளஸ் அல்காரிதம் ப்ராசஸை சொல்கிறாங்க. We can identify 2 functions of one for calculating the area of circle and the other for the circumference of the circle. If we abstract the 2 functions of circle area and the circle circumference r, then cylinder area r h can be solved as cylinder area RH equal to 2 and then x circle area r plus circle circumference r xh. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய அல்காரிதம் நம்ம டிஃபைன் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ now we process for algorithm design techniques. Algorithm design டெக்னிக்யூஸ் என்னென்ன அல்காரிதம் டிசைன் டெக்னிக்யூஸ் அவைலபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபார் 3 மார்க் ஆர் 5 மார்க் அல்லது ஈச் ஒன் பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம்.
ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த அல்காரிதம் டிசைன் டெக்னிக் யூஸில் பார்த்தீங்கன்னா there are few basic principles technique use design algorithms அப்படின்னு சொல்லியிருக்காங்க. there are few basic principles and algorithm design technique use generate பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 algorithm technique use ரொம்ப important thing. specification, number 2 abstraction, number 3 composition, number 4 decomposition அப்படின்னு சொல்கிறோம். specification, abstraction, composition, decomposition அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றும் நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். நீ வந்து ஒவ்வொன்றும் செப்பரேட்டாக ஒரு 2 மார்க் கொஷினில் கேட்கலாம். டிஃபைன் ஸ்பெசிஃபிகேஷன், டிஃபைன் அப்ஸ்ட்ராக்ஷன், டிஃபைன் காம்போசிஷன், டிஃபைன் டீகாம்போசிஷன் அப்படின்னும் உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். எல்லாமே சேர்த்து ஒரு எக்ஸ்பிளைன் டீட்டெயில் அபவுட் அல்காரிதம் டிசைன் டெக்னிக் யூஸ் ஈவன் ஒரு 5 மார்க் 3 மார்க் கொஷினில் கூட கேட்கலாம். ஓகே, நான் வாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் ஃபர்ஸ்ட் இன் ப்ராசஸ். ஸ்பெசிஃபிகேஷனில் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ப்ராப்ளம் சால்விங் இஸ் டு ஸ்டேட் ப்ராப்ளம்ஸ் ப்ரிசீஸ்லி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கணும், கிளியரிஃபை பண்ணியிருக்கணும். அண்டு ப்ரிசீஸில் அதை ஆக்டிவாக ஸ்பெசிஃபிகேஷனாக இதுதான் ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ எ ப்ராப்ளம் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் input given and the output desired அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய ப்ராப்ளம் இதுதான். அந்த in terms of input given and to the output desired output எனக்கு தெரிஞ்சிருக்கணும். The specification must also state the properties. The specification must also state the properties of given input. ஈவன் என்னுடைய இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகணும் அப்படின்னா அதில் ப்ராசஸ் மாறணும். அண்ட் த ரிலேஷன் பிட்வீன் த இன்புட் அண்ட் அவுட்புட். என்னுடைய இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா பேஸ்டு ஆன் த இன்புட் அண்டு அவுட்புட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போது என்னுடைய 2 மார்க் கொஷின் கேட்டாங்கன்னா இதில் ஃபஸ்ட்லேருந்து இது வரல எழுதுனீங்கன்னா போதும். ஆர் அதர்வைஸ் ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ மெயின்லி இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ராப்ளம் சால்விங் இன் 2 ஸ்டேட் ப்ராப்ளம் ப்ரிசீஸ்லி. என்னுடைய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நான் ஸ்பெசிஃபிக்காக ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கணும். நான் ஆஃப்டர் எ ப்ராப்ளம் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் த டேர்ம்ஸ் ஆஃப் இன்புட் கிவன் அண்ட் அவுட்புட் டிசையர். இன்புட் கொடுத்து அவுட்புட் கண்டுபிடிச்சி என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன். நெக்ஸ்ட் டாபிக் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் என்னது சார், வாட் யூ மீன் பை அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற வேர்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ எ ப்ராப்ளம் கேன் இன்வால்வ் எ லாட் ஆஃப் டீட்டெயில்ஸ். ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளம் என்ன இருக்கும், எ லாட் ஆஃப் டீட்டெயில் அவைபிலிட்டியாக இருக்கும். ஸோ நிறைய டீட்டெயில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது என்ன பண்ண முடியாது, நம்ம ஈஸியாக ஒரு ப்ராப்ளமாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது, ஈஸியஸ்ட்டாக ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆமாம் தானே? ஸோ அப்போது செவரல் ஆஃப் திஸ் டீட்டெயில் ஆர் unnecessary ஆஃப் சால்விங் த ப்ராப்ளம். ஈவன் தோ செவரல் ஆஃப் டீட்டெயில்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா unnecessary ஃபார் சால்விங் த ப்ராப்ளம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம நீக்கிடணும், இமுலேட் பண்ணிடணும். சரிங்களா? ஸோ அதுதான் அங்கே சொல்கிறாங்க ஒன்லி a few detail are essential. அதுதான் இங்கே எனக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ப்ராப்ளம் எடுத்துகிட்டு அதை சால்வ் பண்ண பார்க்குறோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளமில் நிறைய டீட்டெயில் இருக்கும். அந்த டீட்டெயிலெலாம் நம்ம விட்டுட்டு அன்னெசரியாக இருக்கக்கூடிய டீட்டெயிலெலாம் விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், நெசசரியாக இருக்கிறது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற டீட்டெயில் மட்டும் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இங்கே அப்ஸ்ட்ராக்ஷன். இக்னோரிங் ஆர் ஹைடிங் அ unnecessary detail and modeling an entity only by its essential properties is known as abstraction. Essential properties ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Essential properties is known as abstraction. ஸோ அப்போது if you ask இந்த 2 mark கொஷினில் கேட்டாங்க அப்படின்னா இங்கிருந்து எழுதிக்கோங்க. Ignoring or hiding unnecessary details
and modeling an entity only by its essential properties is known as abstraction. ஸோ இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் ஆஃப் கண்டென்ட் மட்டும்தான் எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், when we represent the state of process, we select only the variable essential to the help to the problem and ignoring unnecessary details. ஸோ அப்போ என்னுடைய ப்ராப்ளம் நான் ரெப்ரசன்டேஷன் பண்ணி சொல்லும்போது எனக்கு என்ன தேவை அப்படின்னா the unnecessary டீட்டெயிலெலாம் என்ன பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க, to erase or to neglect அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ அப்போ இது நான் அந்த அல்காரிதம் டிசைன் டெக்னிக் யூஸில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஒன் இஸ் ஸ்பெசிஃபிகேஷன், அனதர் ஒன் இஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் இஸ் காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் இஸ் காம்போசிஷன். ஸோ இந்த காம்போசிஷன் அப்படின்னா என்ன சார், இந்த காம்போசிஷனில் என்ன பண்ணுறாங்க, என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். காம்போசிஷன் அண்ட் அல்காரிதம் இஸ் கம்போஸ்டு. பார்த்திங்கன்னா நம்மளோட அல்காரிதம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கம்போஸ்டு ஆஃப் அசைன்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். எ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் டெஸ்ட் எ கண்டிஷன் ஆஃப் த ஸ்டேட். என்னுடைய கண்டிஷன் என்ன பண்ணுவாங்க, டெஸ்ட் எ கண்டிஷன் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் டிபெண்டிங் ஆன் த வேல்யூக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி சேஞ்ச் ஆஃப் த கண்டிஷன் decide the next statement to be executed. ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயினாக என்னுடைய ப்ராப்ளம் என்ன பண்ணுறோம், கம்போஸ் பண்ணுறோம். நான் டெஸ்ட் எ கண்டிஷன் டெஸ்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டேட் அண்ட் டிபெண்டிங் ஆன் த வேல்யூ ஆஃப் த கண்டிஷன், அந்த வேல்யூவில் இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகும்னா இட் டிசைட் த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் டு பி எக்ஸிக்யூட்டட். இது வந்து அந்த கண்டிஷன் எனக்கு ட்ரூ அப்படின்னா இட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இல்லை எனக்கு கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படின்னா இட் வில் பி ஸ்டாப் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இங்கே நம்மளுக்கு கம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். நான் இந்த நெக்ஸ்ட் ஒன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா டீகம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். Decomposition. What do you mean by decomposition? We divide the main algorithm into functions. அதான் decomposition. Main important பாருங்க. Divide the main algorithm into functions. என்னோட மெயின் அல்காரிதம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டூ ஃபங்க்ஷனாக பிளாக்காக டிவைட் பண்ணுறேன். We construct each function independently of the independent அப்படின்னா என்னது, தனித்துவம் வாய்ந்த ப்ராசஸாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிச்சிடுறேன். ஸோ மெயின் ஆஃப் algorithm and other functions. Finally we construct the main algorithm using the functions. அப்படின்னா என்னது, அல்காரிதம் உருவாக்குறதுக்கு எனக்கு என்ன எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? ஸோ அப்போ அல்காரிதம் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். when we use the function it is aimed to know the specification of the function. It is not necessary to know how the function is implemented. இதில் எனக்கு என்ன தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தேவையில்லை. ஸோ மெயின்லி அவர் டேட்டாஸ் அவர் ப்ராப்ளம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் மெயின் அல்காரிதம் இன்ட்டு ஃபங்க்ஷன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னுடைய ப்ராசஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அல்காரிதம் டிசைன் டெக்னிக் யூஸில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மெயின்லி 4 டெக்னிக் யூஸ் சொல்லியிருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன், அப்ஸ்ட்ராக்ஷன், கம்போசிஷன், டீகம்போசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது 3 மார்க் கொஷினில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொன்றும் கேட்கலாம். டிஃபைன் ஸ்பெசிஃபிகேஷன், டிஃபைன் அப்ஸ்ட்ராக்ஷன், டிஃபைன் கம்போசிஷன், டிஃபைன் ஆர் வாட் இஸ் அ டீகம்போசிஷன், கிவ் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சரியா? ஸோ இது வரலும் இந்த கிளாஸில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.
அண்ட் ஒன் மோர் திங், ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் சொல்ல மறந்துட்டேன். ஸோ டுமாரோ ஸ்லிப் டெஸ்ட் நல்லா கொஞ்சம் படித்து நல்லா எழுதுங்க. சார் டவுட் இருந்தாலும் கேட்டுக்கோங்க. நம்பர் சிஸ்டமில் புக் பேக் மட்டும் நல்லா தரவாக படித்து எழுதுங்க. சரிங்களா? தேங்க்யூ.